இருங்க இருங்க. இந்த கொடி என்ன மிஞ்சி இவளுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது, எந்த ஒரு வேலையுமே கிடையாது. எல்லாமே தெரியுமா? ஒண்ணுமே எல்லாமே தெரியும். கேக்குது கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வழி வருத்தம் தெரியும். என்னைக்கு வந்த எனக்கு அது பதில் சொல்லு. அரியலூர் மாவட்டம் தீப்பலூர் அருகே கார்குடி காலனி தெருவை சேர்ந்தவர் பிரியதர்ஷினி. இவர் கடந்த சில ஆண்டுகளாக விஜய் ரசிகராக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த அக்கட்சியில் இவர் ஒன்றிய நிர்வாகியாகவும் தற்போது வரை செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் இவர் காலனி பிரிவிற்குட்பட்ட பல்வேறு பகுதியில் கட்சி கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் தங்கள் சொந்த செலவிலே இவர் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இவர் வசிக்கக்கூடிய அந்த காலனி தெருவில் கட்சி கொடியானது மாவட்ட நிர்வாகிகள் மூலம் ஏற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று தீப்பலூர் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது இன்னைக்கு நடைபெற்றுச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சென்ற மகளிர் அணி நிர்வாகியான பிரியதர்ஷினிக்கு உரிய மரியாதை செய்வதிலும் மகளிர் அணியினரை அலட்சியமாக பார்ப்பதாகவும் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இவர் அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்புகிறார். இந்த பிரியதர்ஷினியுடன் மகளிர் அணி நிர்வாகிகள் சில பேரும் தற்போது வெளிநடப்பு செய்துள்ளனர். இது அந்த அரியலூர் மாவட்ட தாவக்காரர்களையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் நேற்று தனது பகுதியில் ஏற்றிய கட்சி கொடியும் இறக்கிவிட்டு கட்சி துண்டுகளை கூட்டம் நடைபெற இடத்தில் இருந்த நிர்வாகிகளுடன் ஒப்பந்தத்தை விட்டு அமைதியான முறையில் தற்போது கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்து 3 மாதங்களிலேயே மகளிர் அணியின தனது கட்சியிலிருந்து விலகி இருப்பது இந்த அரியலூர் மாவட்ட தாவக்காரர்களுடைய மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் அரியலூர் மாவட்டம் கார்குடி அருகே தற்போது பெண்கள் விஜயின் கட்சியிலிருந்து தற்போது மகளிர் அணி நிர்வாகிகள் தற்போது கூண்டோடு விலகி இருக்கின்றனர். இது குறித்த முக்கிய தகவலை எமது செய்தியாளர் ராம்குமார் வழங்கியிருக்கட்டும். விரிவான தகவலை தொடர்ந்து வரும் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.